வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஆடி மாதம் என்பது அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. அம்மனின் மாதமான ஆடி மாதத்தில் ஆடி சிறப்பு தொகுப்பாக இன்றைய ஆன்மீக தேடலில் நாம் காண இருக்கும் அம்மன் சென்னை திருவெற்றியூர் வடிவுடை அம்மன். இங்கு வடிவுடை அம்மன் பெயருக்கு ஏற்றது போல் அழகே வடிவாக கருணை பொங்கும் முகத்துடன் ஞான சக்தியாக வீற்றிருந்து அருள் செய்கிறாள். தினமும் உச்சிகால பூஜையின் போது சிவப்பு நிற புடவை சாத்தி பலாப்பழ நைவேத்தியம் வைத்து வேண்டுபவர்களின் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. சென்னைக்கு அருகில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற 1000 ஆண்டுகள் பழமையான கோவில் திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோவில். திருவாரூரை போன்று இங்கு தியாகராஜர் என்ற திருநாமத்தினேயே ஈசன் காட்சி தருகிறார். ஈசனின் திருவிளையாடல் மதுரையில் மட்டுமல்ல இங்கும் நடந்துள்ளது. திருவெற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடை அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறும். வழக்கமாக மற்ற கோவில்களில் நடைபெறுவதை போன்று 10 நாட்கள் நடக்கும் இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள். வழக்கமாக திருவிழா என்றால் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தான் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். ஆனால் திருவெற்றியூர் மாசி பிரம்மோற்சவ விழாவின் சிவனாருக்கும் அம்பிகைக்கும் திருக்கல்யாணம் நடக்காது. அதற்கு பதிலாக சுந்தரருக்கே திருக்கல்யாணம் வைபவம் நடத்தப்படுகிறது. இதற்கும் சிவன் ஆடிய திருவிளையாடலே கதையாக சொல்லப்படுகிறது. சிவபெருமானுக்கும் அருகிலேயே இருந்து தொண்டு செய்து வந்த சுந்தரர் தேவலோகத்தில் இருந்தபோது தேவ மங்கையர் இருவர் மீது காதல் கொண்டார். அம்பிகையின் பணிப்பெண்களான அவர்களுக்கும் சுந்தரர் மீது காதல் ஏற்பட்டது. சுந்தரரை திருமணம் செய்யவும் விரும்பினர். இதனால் மூவரும் பூலோகத்தில் வந்து பிறந்தனர். இங்கு பெண்களில் ஒருவர் திருவாரூரில் பறவை என்ற பெயரிலும் இன்னொரு பெண் சங்கிலி என்ற பெயரில் திருவெற்றியூரில் பிறந்தனர். திருவாரூர் சென்ற சுந்தரர் அங்கு பறவையை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார். சிவ நாட்களிலேயே அவர் தனியே விட்டுவிட்டு சிவ தலங்களில் தரிசன செய்ய யாத்திரை புறப்பட்டார். திருவெற்றியூர் வந்தபோது சங்கையின் சிவ சேவையில் மனதை பறிக்கும் சுந்தரரை அவரையும் திருமணம் செய்ய விரும்புகிறார். சங்கிலியின் கனவில் சிவன் தோன்றி சுந்தரரை மணந்து கொள்ளும்படி கூறுகிறார். ஆனால் சங்கிலியோ சுந்தரருக்கு ஏற்கனவே திருமணமாகி திருவாரூரில் ஒரு மனைவி உள்ளாள், அதனால் அவர் என்னை விட்டு பிரிந்து சென்று விடுவார், என்னை பிரியாமல் இருப்பதாக சத்தியம் செய்து கொடுத்தால் திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறேன் என்றாள் சங்கிலி. சுந்தரரிடம் சரி என ஒப்புக்கொண்டாலும் இந்த தகவலை சங்கிலியிடம் சென்று சொல்லிவிட்டார் சிவன். இதனால் திருமணம் நடக்கும் சமயத்தில் மானிடராகிய நாம் தெய்வ சன்னதியில் சத்தியம் செய்வது சரியாக இருக்காது. அதனால் வாருங்கள் என மகிழ மரத்தடியில் ஒளிந்திருக்கும் சிவனின் முன் சத்தியம் செய்ய சொல்லி கேட்கிறாள் சங்கிலி. சுந்தரரும் வேறு வழியில்லாமல் மகிழ மரத்தின் அடியில் ஒளிந்திருந்த சிவனை 3 முறை வலம் வந்து சத்தியம் செய்து கொடுத்து சங்கிலியை திருமணமும் செய்து கொள்கிறார். மாசி மகத்தன்றே சுந்தரரின் திருக்கல்யாணம் நடைபெற்றது. அடியாருக்காக சிவனே தூதாக சென்று சுந்தரரின் திருமணத்தை திருவிளையாடல் புரிந்து முன்னின்று நடத்தி வைத்தார். இதை கொண்டாடும் வகையிலே ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவ விழாவின் நிறைவு நாளில் மகிழ மரத்தடியில் சிவன் காட்சி தரும் உற்சவம் மகிழடி சேவடி உற்சவமாக நடைபெற்று வருகிறது. வடிவுடை அம்மன் கோவிலில் வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள். இந்த கோவிலுக்குள் நுழையும் எவருக்கும் அவர்களின் நோய் நீங்கும். திருமண வரம் மற்றும் குழந்தைகளின் நலனுக்காக பக்தர்கள் கோவிலுக்கு வருகிறார்கள். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து ஸ்ரீ குழந்தை ஈஸ்வரரை வழிபடுகிறார்கள். எந்த நட்சத்திரம் ஆனாலும் ஏற்படும் பாதகமான விளைவுகளை எதிர்கொள்ளும் பக்தர்கள் இங்கு வந்து பூஜை செய்கிறார்கள். வடிவுடை அம்மன் கோவிலில் கொண்டாடப்படும் திருவிழாக்கள். தமிழ் மாதமான மாசியில் நடைபெறும் 10 நாள் பிரம்மோற்சவ விழாவின் போது இந்த கோவில் முக்கியமான நிகழ்வுகளை கொண்டாடுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் துர்காதேவியின் நினைவாக 15 நாள் விழா கொண்டாடப்படுகிறது. கடைசி நாளில் கண்ணகி மதுரையை எரிப்பதை குறிக்கும் வகையில் கூரையை எரிக்கிறார்கள். ஏனெனில் துர்காதேவி சிலப்பதிகாரத்தின் கதாநாயகியாக கண்ணகியுடன் தொடர்புடையவர். 10வது நாளில் ஸ்ரீ தியாகராஜரின் 18 வகையான நடனங்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகின்றன. தமிழ் மாதமான ஆடி மாதத்தில்
பட்டினத்தார் குரு பூஜை மற்றும் தமிழ் மாதமான சித்திரையில் தேவி வட்டப்பறை அம்மனுக்கு 18 நாள் கொண்டாட்டங்கள் ஆகியவை கோவிலில் கொண்டாடப்படும் பிற முக்கிய விழாக்களில் அடங்கும். வடிவுடை அம்மன் கோவிலின் நேரங்கள்: காலை கோவில் திறக்கும் நேரம் 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை. மாலை கோவில் திறக்கும் நேரம் 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. வடிவுடை அம்மன் கோவிலுக்கு எப்படி செல்வது? விமானம் மூலம் அருகிலுள்ள விமான நிலையம் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சென்னை சர்வதேச விமான நிலையம் ஆகும். ரயில் மூலம் அருகில் உள்ள ரயில் நிலையம் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருவெற்றியூர் ரயில் நிலையம் ஆகும். சாலை வழியாக தேரடி பேருந்து நிறுத்தம் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ளது. இது திருவெற்றியூர் பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஞான சக்தியின் வடிவமாக இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள வடிவுடையம்மன் தனது பக்தர்கள் இவ்வுலகில் ஞானமும் அதிக அறிவுடையவர்களாகவும் திகழ அருள் புரிகிறாள். மேலும் நாள்தோறும் உச்சிக்காலை பூஜையின் போது சிவப்பு நிற சேலை உடுத்தி பலாப்பழத்தை அம்மனுக்கு படைக்க பக்தர்கள் வேண்டுவன அனைத்தும் நிறைவேற அருள் புரிகிறார். வடிவுடை அம்மனுக்கு மாற்று அம்மனாக கருதப்படுபவர்கள் திருவுடை அம்மன் மற்றும் கொடியுடை அம்மன் ஆவர். இவர்கள் மூவரும் திருவெற்றியூரில் உள்ள தியாகராஜ சுவாமி கோவிலில் எழுந்தருளியுள்ளனர். வடிவுடை அம்மன் ஞான சக்தியின் வடிவமாகவும், திருவுடையம்மன் இச்சா சக்தியின் வடிவமாகவும், கொடியுடையம்மன் கிரியா சக்தியின் வடிவமாகவும் கருதப்படுகிறார்கள். ஞான சக்தியின் வடிவமாக இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள வடிவுடையம்மன் தனது பக்தர்கள் இவ்வுலகில் ஞானமும் அதிக அறிவுடையவர்களாகவும் திகழ அருள் புரிகிறார். வடிவுடை அம்மனை வணங்குவோம், அவர் அருளை பெறுவோம். மீண்டும் மற்றொரு ஆன்மீக தேடலில் சந்திக்கின்றேன். வணக்கத்துடன் ராகினி எழிலரசன்.